சுன்ன ஜமாத் யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னால் இருந்துச்சு. இப்போ உண்மையான சுன்ன ஜமாத் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் தான் சுன்ன ஜமாத்து நாங்கள் தான் சுன்னத் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இப்படி ஒரு கேள்வி வருது. சுன்ன ஜமாத்னா என்ன அப்படிங்கிறத திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக அறிவிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவாக பிரிவாங்க. குல்லுஹும் பின்னார் எல்லாம் நடந்து தான் போறாங்க. இல்லா மில்லத்தன் வாஹிதா ஒரு கூட்டத்தை தவிர. அது எந்த கூட்டம் யார சொல்லலாம்? சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன அலைஹி வ ஸஹாபி நான் செல்கிற பாதை என் தோழர்கள் செல்கிற பாதை இது இந்த பாதையில் செல்லக்கூடியவர்கள். இந்த அது திருமீதியில பதிவு செய்யப்பட்டது. இதுல பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறுகிற கூட்டம் இருக்கிற பொழுது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு பெரிய குழப்பமா இருக்கும். ஏன் எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாருங்க? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அல்லவா, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அங்க சொல்றாங்க. மான அலைஹி நான் செல்கிற பாதை அதோட நிப்பாட்டல, என் தோழர்கள் செல்கிற பாதை. இப்ப நான் செல்கிற பாதைன்னா என்ன? அதுதான் சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதை தான் சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. ஹதீஸும் சொல்லலாம் சுன்னத்தும் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செல்கிற பாதை சுன்னத்து. என் தோழர்கள் செல்கிற பாதை நாங்கள்ல அதுதான் ஜமாஅத்து, ஜமாஅத்து சஹாபா. அதனால சுன்னத்து ஜமாத்து தான் வெற்றி பெறுகின்ற கூட்டம். இதை எந்த சுன்ன ஜமாத் கேட்டீங்களா? இன்னைக்கு தெளிவா சொல்லாது விட்டாங்கல்ல, சஹாபா பெருமக்கள் செல்கிற பாதையிலும் செல்ல வேண்டும். இப்படி சொன்னதுனால வஹாபிகள் அத்தனை பேரும் வெளியேறிட்டாங்க. ஏன்? அவங்கெல்லாம் சஹாபிகளை எங்க பின்பற்றனே, அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் அப்படி சொல்றாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. வெற்றி பெறுகிற கூட்டத்துக்குள்ள அந்த வஹாபிகளுக்கு இடமே இல்லாம போச்சு. அதனாலதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொன்னாங்க, நான் செல்கிற பாதை என் தோழர்கள் செல்கிற பாதை. இன்னைக்கு யார் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி சஹாபா பெருமக்களையும் பின்பற்றுவோம் என்ற முடிவுக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். இன்னைக்கு உண்மையான சுன்ன ஜமாத்தினர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்.